விஜய் 100% ஒரு இலுமினாட்டி. விஜயோட கரியரில் 67வது படம் லியோ படம். இதில் 6ஐயும் 7ஐயும் கூட்டினா 13 வரும். 13 அப்படிங்கிறது இலுமினாட்டியோட நம்பர். புலி படத்தில் ஒத்தக்கண்ணை வர்றது மூலமாக இதை விட டைரக்டாக யாராலையும் இலுமினாட்டி சிம்பாலிசத்தை காமிக்கவே முடியாது. விஜய் அவர்கள் ஒரு இலுமினாட்டியா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. விஜயோட கரியரில் நடித்த 67வது படம் லியோ. இதில் 6ஐயும் 7ஐயும் கூட்டினா 13 வரும். 13 அப்படிங்கிறது இலுமினாட்டி நம்பர். ஃபர்ஸ்ட் லியோ அப்படிங்கிற பேரே ஒரு இலுமினாட்டி பேரு தான். ஏன்னா ஜூவிஷ் பீப்புளுக்கு சிங்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு மிருகம். லியோ அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்குது. ஸோ அது டைரக்டா இலுமினாட்டி கனெக்ஷனை தான் குறிக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சிங்க மேட்டர்ல பெருசா நம்பிக்கை வராது. இதனால இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த படத்துல வில்லனா நடிச்ச ஆண்டோனி தாஸ், ஹரால் தாஸ் அப்படிங்கிற அந்த 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லியோவோட தங்கச்ச பலி கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது சாக்ரிஃபைஸஸ் ஆகும். ஸோ ஏற்கனவே நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் பார்த்ததுனால சாக்ரிஃபைஸ்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களை உலகம் ஃபுல்லாவே பலி கொடுத்துருக்காங்க. அதுலயும் இந்த யூதர்களுக்கும் அந்த பலி கொடுக்கறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதுக்கு சாட்சி தான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இன்னுமே நம்பிக்கை வரலையா? அந்த படத்துல ஹைனாவை லியோ வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லியோ இல்ல, அது பார்த்திபன். பார்த்திபன் ஹைனாவை வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹைனா எதோட சிம்பாலிசம் அப்படின்னா இலுமினாட்டியோட சிம்பாலிசம். இதுல நிறைய பேருக்கு ஹைனா எப்படி இலுமினாட்டியோட சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய டவுட் வரும். இதுக்கு சாட்சியா எத்தியோப்பியால ஒரு சில மக்கள் குழு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் குழுவுக்குள்ள ஹைனா மாதிரி ஜூவிஷ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹைனா எப்படி ரத்தத்தை குடிக்குமோ அதே மாதிரி இந்த மக்களும் குடிப்பாங்க அப்படின்னு ஒரு ஓமையா சொல்லப்பட்டிருக்கு. இன்னுமே நம்பிக்கை வரலையா? இதுல ஹீரோவோட பேரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை வரும் அப்படின்னு நான் நம்புறேன். எதனால அப்படின்னா, ஹீரோவோட பேர் லியோ பார்த்திபன். லியோ அப்படிங்கிறது யூதர்களோட அந்த சிம்பாலிசம் அப்படின்னு எடுத்துப்போம். அவங்கள சாத்தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துப்போம். இதையும் தாண்டி லியோ அப்படிங்கிறது லூசிஃபரோட ஜோடியாக் சைனு. இதுல டைரக்டா சாத்தானோட ஐடியாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திபன் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் பார்த்தீபன். தீபன் அப்படின்னா அந்த தீபம் அப்படிங்கிறத குறிக்கும், ஒளியை குறிக்கும். அப்போ ஒளியை பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சி ஆஃப் லைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல மாத்தினா, சி ஆஃப் லைட்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா கடவுளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் தான் ஒளி வடிவில் தோன்றினார் அப்படின்னு உலகளாவிய வரலாறே இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இதுல பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டரை கடவுளாகவும் லியோ அப்படிங்கிற கேரக்டரை சாத்தானாவும் காமிச்சிருக்காங்க அந்த ஒரு ஐடியாலஜி மூலமா. இதுல அந்த கதை மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பார்த்திபன் பார்த்திபன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியில கிளைமேக்ஸ்ல இல்ல நான் பார்த்திபனே கிடையாது லியோ அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது மூலமா நான் கடவுள் பக்கம் கிடையாது, சாத்தான் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாத்தானோட ஐடியாலஜியை டைரக்டா புகுத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னுமே நம்பிக்கை வரலையா? நெக்ஸ்ட் அந்த ஒரு பார்த்திபன் ஒரு ஹைனா வளர்த்துருப்பாங்க. அந்த ஹைனாவுக்கு பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணி அப்படிங்கிற பேரு எதை குறிக்கும் அப்படின்னா முருகரோட பேரு. கண்டிப்பா தமிழர்களை குறிக்கும். அந்த சுப்பிரமணி அப்படிங்கிற பேர் கொண்ட ஹைனாவை படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை ஒரு பெட்டு மாதிரி வீட்டுல வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழர்களை நாங்க அடக்கிட்டோம், அவங்கள ஒரு பெட்டு மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா காமிக்க ட்ரை பண்றாங்களா? ஸோ இப்பவும் நம்பிக்கை வந்திருக்காது. கடைசியா என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் பார்த்திபன் அதாவது லியோட்ட பேசுற மாதிரி ஃபோன்ல பேசுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. நாம 2 பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கமலஹாசன் யாரு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்போ என்ன சொல்ல வராங்க இது மூலமா? சரி, இது எல்லாத்தையுமே விட்டுருவோம். இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நடிச்ச 2வது ஒரு படம் இருக்கு, 58வது படம். விஜயோட கரியர்ல 58வது படம் என்ன அப்படின்னா புலி படம். 5ஐயும் 8ஐயும் கூட்டினா 13 வரும். அதுவும் ஒரு இலுமினாட்டி நம்பர். ஸோ இந்த படத்துலையும் லியோ படம் மாதிரியே கோர் ஐடியா என்ன அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்றது தான். ஹீரோயினை பிடிச்சிட்டு போய் வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. வேதாளம் அப்படிங்கிற ஒரு குரூப் ஒரு கோட்டையில வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே லியோ படம் மாதிரி தான். இலுமினாட்டி சிம்பாலிசம் 100% பொருந்தது.
சரி, இது வந்து எதர்ச்சியா வச்சிருந்திருப்பாங்க, எதர்ச்சியா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அந்த படத்துல உள்ள கேரக்டர் ராணியா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க ஸ்ரீதேவி அவர்கள். அந்த ராணியோட கேரக்டர் எதை குறிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிசபெத் ராணியை வந்து குறிக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ராணிக்கு வந்து படத்துல வந்து ஒரு தம்பி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, பிரதர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க தான் விஜயோட அப்பா புலிவேந்தன். ஸோ இதே மாதிரி ரியல் ராணி எலிசபெத்தோட லைஃப்லையும் ஒரு தம்பி இருந்தாங்க, எட்வர்ட் அப்படிங்கிறவங்க. அவங்க ரியல் லைஃப்லயும் இறந்து போயிருந்தாங்க. படத்துலையும் அந்த யுவராணியோட தம்பியான புலிவேந்தன் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே குறிக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஒரு ராணியை வந்து ராணி எலிசபெத்தா குறிக்குது. ராணி எலிசபெத் யாரு அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அவங்களும் ஒரு இலுமினாட்டி குரூப் தான். இல்ல இதுவுமே எதர்ச்சியா தான் நடந்திருக்கும், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்ததா அந்த ஹீரோயினோட பேர் என்ன, ஸ்ருதிஹாசனோட பேர் அந்த படத்துல என்ன அப்படின்னா பவளவல்லி. பவளம் அப்படிங்கிறத வந்து ஜூவிஷ் பீப்புள், அதாவது யூதர்கள் வந்து அவங்களோட ரிச்சுவல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த பவளத்தை வந்து பூமியோட சக்தியாகவும் நீரோட சக்தியாகவும் வச்சுக்கிட்டு அவங்களோட மர்மமான ரிச்சுவல்ஸ்ல அந்த பவளத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது கூட இந்த மூவில நடக்கிற சீனெல்லாம் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பவளவல்லியை தான் பிடிச்சிட்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த ராணி வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது மூலமா இலுமினாட்டி இதை டைரக்டா காமிச்சிருக்காங்க. இல்ல இதெல்லாம் எதர்ச்சியா தான் இருந்துச்சு, இதெல்லாம் இலுமினாட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா, இதுக்கப்புறம் அதே புலி படத்துல ஆமையை வச்சு வழி சொல்ற மாதிரி, வேதாள கோட்டைக்கு வழி சொல்ற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து தவளையை எடுத்து நக்குவாரு, அதுக்கப்புறம் ஆமை வெளியே வந்து வழி சொல்லணும் வேதாள கோட்டைக்கு. இதோட டைரக்ட் கனெக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா, தமிழர்கள் முழுக்க முழுக்க அவங்களோட கடல்வழி பயணத்துக்கு ஆமையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூலமா என்ன சொல்ல வராங்க, தமிழர்களை கேவலப்படுத்த ட்ரை பண்றாங்களா? சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே விட்டுருவோம். கடைசியா அந்த படத்துல ஒத்த கண்ணனை காமிச்சிருப்பாங்க. இதை விட டைரக்டா இலுமினாட்டியை யாராலுமே காமிக்கவே முடியாது. ஏன்னா ஒத்தகன் அப்படிங்கிற இந்த சிம்பாலிசம் இலுமினாட்டியோடது அப்படின்னு பச்சை குழந்தை கூட தெரியும். இதே புலி படத்துல கடைசியா ஒரு சிம்பாலிசம் இருக்கு. குள்ள மனிதர்கள் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை காமிப்பாங்க. அவங்கள வேதாளம் சோமபானத்து கூட எங்களை குச்சை வச்சு குத்தி குத்தி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வந்து அந்த ஒரு குள்ள மனிதர்கள் சொல்லப்படும். மனிதர்களோட ஃப்ளஷை சாப்பிட்றது யாரு அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்றது யாருன்னு ஊருக்கே தெரியும். இது எதுவுமே நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் கண்டிப்பா நினைப்பீங்க. ஸோ இதுக்காக கடைசியா ஒரு படம், விஜய் அவர்களோட கரியர்ல 49வது படம் வேட்டைக்காரன். 4யும் 9யும் கூட்டினா 13 இலுமினாட்டி நம்பர். இந்த வேட்டைக்காரன் அப்படிங்கிற இந்த டைட்டிலே எதை குறிக்குது அப்படின்னா ஹண்டரை குறிக்குது. ஹண்டர் என்ன பண்ணுவாங்க, காட்டுல மிருகங்களை வேட்டையாடுவாங்க. ஆனா நாட்டுக்குள்ளேயும் ஒரு கூட்டம் இருக்கு, மனிதர்களை வேட்டையாடி உணவு உண்ற கூட்டம். அது யாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி இலுமினாட்டி தான். ஸோ அந்த பேர் மூலமா அப்போ இலுமினாட்டிஸ் அப்படிங்கிறத காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்களா? இன்டைரக்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே படத்துல விஜய் அவர்களோட ஃப்ரெண்டா ஒருத்தன் வளையாபதி அப்படின்னு இருப்பான். கோக்குமாக்கா முடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அலைவான். அவனுக்கு சுத்தமான தமிழ் பேரு. சரி, இதெல்லாம் விட்டுருவோம், இலுமினாட்டி பக்கம் போவோம். அதே படத்துல வேதநாயகம் அப்படிங்கிற பேர்ல வில்லன் இருப்பான். வேதநாயகம் அப்படிங்கிற அந்த பேரை பாருங்க, வேதத்தின் நாயகன் அப்படிங்கிறது வரும். ஸோ யூதர்களோட தோரா அப்படிங்கிற அந்த வேதத்தோட நாயகன் யாரு அப்படின்னா மோசஸ். அப்பப்போ அந்த வேட்டைக்காரன் படத்துல அந்த வேதநாயகம் அப்படிங்கிற கேரக்டர் என்ன சொல்லும் அப்படின்னா, வேதநாயகம்னா பயம் அப்படின்னு சொல்லும். அப்போ இன்டைரக்டா நமக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்றாங்களா இது மூலமா? இதுக்கப்புறமும் நிறைய டீகோட் பண்ணலாம். சரி வேண்டாம், இதோட விட்டுருவோம். இதுக்கப்புறம் கடைசியா பீஸ்ட் படத்துக்கு வருவோம். பீஸ்ட் படத்துல விஜய் அவர்களோட பேர் என்ன அப்படின்னா வீரராகவன். அந்த பேருக்கும் கோடியில் ஒருவன் அப்படிங்கிற படத்துல விஜய் ஆண்டனி நடிச்சிருப்பாப்ல, அவரோட பேரு விஜயராகவன். ஸோ இந்த ரெண்டையுமே அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஜோசப் விஜய், விஜய் ஆண்டனி. ஜோசப் விஜய் நடித்த படம் பீஸ்ட் வீரராகவன். விஜய் ஆண்டனி நடித்த படம் கோடியில் ஒருவன் விஜயராகவன். இதுல ஆண்டனி அப்படிங்கிற பேரு அந்தோனி அப்படிங்கிற ஒரு கடவுளை குறிக்கும். ஸோ அந்த கடவுளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்மீகத்தின் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கடவுள்களை சொல்லுவாங்க, ஆனா அந்தோனி அவர்களையும் ஆன்மீகத்தின் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ விஜய் ஆண்டனி அப்படிங்கிற இடத்துல வீரன் அப்படிங்கிறது வரும். இந்த 2 பேர்கள்லையும் அந்தோணி அப்படிங்கிற பேர்ல வீரன் அப்படிங்கிறத பொறுக்கி பார்த்தீங்கன்னா, அந்த வீரராகவன் அப்படிங்கிற பேர்ல உள்ளவங்க டைரக்டா கோடியில் ஒருவன் அப்படிங்கிற அந்த படத்துல நடிச்ச விஜய் ஆண்டனியோட விஜயராகவன் கேரக்டரை டைரக்டா ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இது ஒரு இன்டைரக்ட் சிம்பாலிசம். இதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 2 பேர்களுக்கும் உள்ள அர்த்தங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கோடியில் ஒருவன்ல உள்ள பேருக்கு டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த கோடியில் ஒருவன்ல உள்ள படத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் சிஎம் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் ஆல்ரெடி சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ அந்த படம் மூலமா டைரக்டா சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்துல எலெக்ஷன் நடக்கும். அதுல தொங்கு சட்டசபை தான் உருவாகும். அதுல விஜய் ஆண்டனி அவர்கள் 2 இடத்துல போட்டியிட்டு 2 இடத்துலயுமே வின் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாலிடிக்ஸ்ல தொங்கு சட்டசபை உருவானதுனால சுயேட்சையோட ஆதரவு கண்டிப்பா தேவை. அந்த சுயேட்சை ஆதரவு கொடுக்கறதுக்காக எதை டிமாண்டா வைப்பாங்க அப்படின்னா சிஎம் போஸ்ட். ஸோ இது கூட இப்போ நடந்த எலெக்ஷன்லயும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்கேயும் தொங்கு சட்டசபை தான் உருவாச்சு. விஜய் அவர்கள் அவங்க போட்டியிட்ட 2 இடத்துலயுமே வின் பண்ணியிருக்காங்க. கடைசியா சிஎம்மும் ஆயிட்டாங்க. இதெல்லாம் படம் மூலமா டைரக்டா ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா? அப்போ நாம தான் இன்னும் கவனிக்காம இருக்கோமா? கடைசியா இதான் லாஸ்ட். நான் இதுக்கப்புறம் கிளம்பிடுறேன். எப்படியும் நான் இவ்வளவு நேரம் சொன்னதை யாருமே நம்பி இருக்க மாட்டீங்க. அது 100% உண்மை, கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. சரி, ஓகே. கடைசியா விஜய் அவர்கள் நடிச்ச கோட் மூவி, கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட் அப்படிங்கிறது ஆடோட தலையை குறிக்கும். இந்த ஆட்டுத்தலை அப்படிங்கிறது பால் அப்படிங்கிற அந்த சாத்தானிய கடவுளை குறிக்கும். கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியே கிடையாது, இதெல்லாம் நம்பவே மாட்டோம், இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னே கண்டிப்பா சொல்லுவீங்க. ஸோ நீங்க கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னே நினைச்சுக்கோங்க. சரி, ஓகே தான். இதை யாருமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஸோ சும்மா ஒரு வீடியோ ஃபன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ மூலமா உங்கள் மனது புண்பட்டால் அதற்கு மன்னித்து விடுங்கள். சென்று வருகிறேன். பாய்.